when you read John Gospel 15ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுவார், ஹalleluya, எப்படியாப்பட்ட ஜெபம் கேட்கப்படும் என்று. 7th verseல பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என்னுக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். இங்க வாட் டஸ் ஜீசஸ் சே? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் அவர் பிரேயர், நாம ஜெபிக்கிறது, we have to pray. நாம ஐ டோன்ட் அதை டிஸ்ஓன் பண்றது இல்ல, அது பற்றி ஜபத்தை குறிச்சு நான் குறையா சொல்றது இல்ல. த ஹையஸ்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரேயர் தான் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறார். இட்ஸ் நாட் ஏதோ நம்ம வாயில வந்ததெல்லாம் சொல்றதல்ல. நம்முடைய ஜெபம் எஃபெக்டிவா, மோர் பவர்ஃபுல்லா எப்ப இருக்குன்னா, இட் சேஸ் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலை. இட்ஸ் அபாய்டிங் இன் ஜீசஸ் அண்ட் அபாய்டிங் இன் த வேர்ட். ஆமென். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை, இட்ஸ் அவர் பர்சனல் லைஃப். ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இட்ஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஒரு காரியம். ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி, just put this question. நீங்க are you abiding in Christ? கிறிஸ்துவில நீங்க நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? It means கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறதுனா you obey every word that is being given to us by Jesus Christ. இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் abiding in him. So அவருடைய வார்த்தை என்னில நிலைத்திருக்குமானால், இயேசு என்னை, if unless and until his word abides in me, I cannot tell myself that I abide in God. இட்ஸ் ஆல் எப்படி இருக்குதுங்க, ஏதோ நாம சொல்லிக் கொள்ளலாம், பட் என்னன்னா the reality, the truth, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆமென். என்னுடைய நினைவுகளும் என்னுடைய காரியங்களும் பெருசா இருக்கிறதா, இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு பெருசா இருக்கிறதா? வாட் யூ வில், வாட் யூ டிசைர், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். வாட் யூ டிசைர். நமக்கு ஹையஸ்ட் டிசைர் என்ன தெரியுமா? டு லிவ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் ஒரு பெரிய நமக்கு பிரதானமான நோக்கமா இருக்கணும். அதுதான் நம்முடைய தாகமா இருக்கணும். அதுதான் நம்ம ஆசையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்துதான் எல்லாமே. So that is it God wants. நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, to abide, to live with. அதாவது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபையில கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சு அகெயின் கோயிங் அண்ட் அவர் லோன் லைஃப் ஸ்டைல் இல்ல. நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெப அறைக்குள்ள போய் அழுது ஜெபித்து பிறகு லிவிங் த ஓல்டு மாம்சத்துல வாழ்ற லைஃப் ஸ்டைல் அல்ல. நான் விரும்புகிறது நடக்கணும்னு எதிர்பார்க்கிற லைஃப் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்கள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே போல God of heaven என்ன எதிர்பார்க்கிறாருங்க? நான் விரும்புகிறதை எத்தனை பேர் செய்ய விரும்புறீங்க? எத்தனை பேர் நான் ஆசைப்படுகிறத செய்ய விரும்புறீங்க? எத்தனை பேர் என்னுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்ற காத்திருக்கிறீங்க? In spite of problems, in spite of issues, that is very important. Hallelujah. நாம ஜெபிக்கலாம், இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, எல்லாம் it's good, we have to pray. But the question comes to a point where there is an expectation of God from us. Not the expectation of us, but the expectation of God. Amen. Hallelujah. So இங்க அதுதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். If this relationship is continuous relationship with Jesus, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தா, ஒருவரோடு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அபாய்டா இருந்ததுன்னா, do you have that hope that your life is hidden in கிறிஸ்துக்குள்ள அபாய்டா இருக்குதுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என்ன சொல்லுதுங்க? If you remain in me and my words remain, you have that confidence and the நம்பிக்கை. Are you abiding in Christ? If you abide in me, என்னில் நிலைத்திருந்தால், if you remain in me and my words remain in you, ரெண்டும் பாருங்க, then you may ask anything.
ஏன் அதை எழுதுறாரு? அதுக்கு முன்னாடி if you remain in me and my words remain in you, or if you abide in me and my words abide in you, it should be வந்துட்டு போகுதல் அல்ல. நாம கடைசி மூச்சு வரைக்கும் நமக்குள்ள அது ஊடுரு வேர்கொண்டு இருக்கணும், அதன் மேல கட்டப்பட்டு இருக்கணும், அதன் மேல் அதுல நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் அவர் எமோஷன்ஸ். நாம நினைக்கிறதல்ல, நம்ம விரும்புகிறதல்ல, நம்ம வாஞ்சிக்கிறதல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் லிவிங் அக்கார்டிங் டு த அவருடைய கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடக்கிற அனுபவத்துல நீங்களும் நான் இருக்கணும். Then whatever you ask, நாம எதை கேட்டாலும் தேவன் எனக்கு என்ன பண்றாருங்க? நமக்கு he is willing to give to us. Amen. அதை கொடுக்கும் போது when you abide and when we நாம் அவருக்குள்ளே அவருடைய வசனம் நம்மிலே நிலைத்து இருக்கும் போது God is well pleased. God is well pleased. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. This is the ஒரு என்னன்னா it's a key for our to get answers for all our prayers. Hallelujah. See, நீங்க ஒரு உலகத்துல இருக்கிறோம். we work for பல விதத்துல நாம வேலை செய்கிறோம். and the company நம்ம கிட்ட எதிர்பார்க்குது, right? நம்ம கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறது. if you give you 100% for that company, and the company if it is prospers through 100%, then என்ன ஆகுதுங்க? it delivers something. நமக்கு சில நன்மைகளை அந்த கம்பெனி கொடுக்கும். எதுக்கு? because you have done what the company wanted to get. நமக்கிட்ட எதிர்பார்க்கிறதை நாம செய்து கொடுத்து அந்த கம்பெனிக்கு நன்மை உண்டாகும் போது, லாபம் உண்டாகும் போது, you get an appreciation. Amen. You get a reward for it. Hallelujah. You get என்ன பண்றாங்க? அவர்களுக்கு you get an acknowledgement. இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள். Amen. Just இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்துல இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, if you don't have any relationship with your company, and if the company doesn't have any relationship, எந்த ஒரு காரியத்துல உங்களோட ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா, it means என்ன ஆகுதுங்க? You will have no joy in working and the company will have no joy in giving you. அதேதான் spiritual life-லயும். If you don't abide in Christ and if his word doesn't abide in you, you can pray but you cannot receive anything. So simple. இந்த தெளிவை இந்த காலை மத்தியான பொழுதுல கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுப்பாராக. May we all become இந்த வசனத்தின்படி அவரில நிலைத்திருந்து, அவருடைய வசனம் நம்மள நிலைத்திருந்தா நாம கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இட் மீன்ஸ் when you begin to abide and Christ abides in us, அவருடைய வார்த்தை இருக்கும்போது, you will never ever 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 ask anything you desire. It will be asking, நீங்க விரும்புறதெல்லாம் தேவன் எதை விரும்புகிறாரோ அது உங்களுடைய விருப்பமா இருக்கும். தேவனுடைய சித்தம் உங்க சித்தமா இருக்கும். தேவனுடைய ஆசை உங்க ஆசையா இருக்கும். Then you will never ask anything of this world. It will be all about God and the things of God. Hallelujah. So if you want to abide in Christ, if the word கர்த்தருடைய வசனம் உங்களில் நிலைத்து இருக்கணும்னா, there are things that is என்ன நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கும். நீங்க if you read Hebrews chapter 11 படிக்கும் போது அங்க மோசே குறித்து எழுதப்பட்டு இருக்கும். மோசே என்ன பண்றாருங்க? எகிப்துல வளருகிறார், பிறக்கிறாரு, வளருகிறாரு. அவர் என்ன பார்வோனுடைய வீட்டுல வளர்கிறார். பார்வோன் மகளுடைய மகனாக வளர்க்கப்படுகிறார். He had all the privileges, luxury, எல்லாத்திலையும் அவன் வார்த்தையிலும் செயலிலும் வல்லவனாயிருந்தான். He was so accustomed and so much well versed in everything. எல்லாம் இருந்தது. உலகத்தின் அத்தனை எகிப்தில் எல்லாமே பாவம் இருந்தது. and he knew those things. அதெல்லாம் பார்த்தவனாக அதன் நடுவில் தான் வளர்ந்தவனாக இருக்கிறான்.
பட் இங்க பைபிள் என்ன சொல்லுதுங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, அல்லேலூயா, மோசே பெரியவனான போது 24ஆம் வசனத்துல, விசுவாசத்தில் மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தானா. So he was saying, the உலகத்தின் ஆத்திகம், உலகத்தின் அதிபதி. அப்போ மோசே எங்க இருக்கிறாங்க? உலகத்தின் அதிபதியுடைய கரத்துல இருக்கிறான். அவங்க மோசையுடைய பார்வோனுடைய குமார் இதுதான் வளர்க்கிறா. அப்போ மோசையுடைய பார்வோனுடைய குமாரத்தை வளர்க்கும் போது என்ன கத்து கொடுத்து வளர்த்திருப்பா? அவளுக்கு தெரிஞ்சதானே கற்றுக் கொடுத்திருப்பா. அவளுடைய தெய்வங்களை பத்தி தானே சொல்லி கத்து கொடுத்திருப்பா. அவருடைய பழக்க வழக்கங்களை தானே கற்றுக் கொடுத்திருப்பா. So Moses knew everything as he was growing. அவன் சிறு பிள்ளையா இருந்தான், வாலிபனா வந்தான், இப்ப வளர்ந்து பெரியவனான போது he was able to differentiate things. அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தானா. He hated to be called the son of Pharaoh's daughter. He refused to be called. He hated to be called as the son of Pharaoh's daughter. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு I am the son of so and so, I am the daughter of so and so, எவ்வளவு பெருமை. Hallelujah. I am the wife of so and so, I am the husband of so and so. நமக்கு சொல்றதுக்கு எவ்வளவு பெருமை. நம்முடைய குவாலிபிகேஷன் எவ்வளவு பெருமை கொடுக்குது. இங்க மோசே வெறுத்தானா அது. So I want to show you what is abiding in Christ. How his word to abide in us. அவன் என்ன பண்றாங்க? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்தானா. He hated or he despised. அத என்ன பண்ணா? He hated it. அவனுக்குள்ள விருப்பம் இல்ல. Hallelujah. அப்போ பார்வோனுடைய வீட்டுல என்ன இருந்தது? பார்வோனுடைய குமாரத்தின் வாழ்க்கையில என்ன இருந்தது? அடுத்த வசனம் சொல்லும், அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். What was in Egypt? What was in the house of Pharaoh? What was in பார்வோனுடைய குமாரத்தினுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்குதுங்க? இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். உலகத்துல என்ன இருக்குதுங்க? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா உலகத்துல என்ன இருக்குதுங்க? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் பாவங்கள் தான் இருக்கிறது. சோ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அநேகருக்குள்ள என்ன இருக்குதுங்க? பல கோடி மக்களுக்குள்ள இந்த மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையினால நிரம்பி இருக்கிறாங்க. Today the world is filled with those things. அதுதான் அவர் சொல்லுவார். யோவான் எழுதும் போது சொல்லுவாரு, 1 John 2ல உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்ப உலகத்தின் மீது அன்பு இருந்துச்சுன்னா, உலகத்தின் இச்சைகள் மேல நமக்கு ஆசை இருந்துச்சுன்னா, you cannot abide with Christ and Christ cannot abide in you. நாம வேஷம் போடுறோம்னு அர்த்தம். இது கொஞ்சம் கடினமான உபதேசமா தான் இருக்கலாம். But that is the truth. It is written in the Bible. அவனிடத்துல உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டான. This is from not God. தேவனுடையவைகள் இல்லாதவைகள் மீதுதான் இன்னைக்கு திருச்சபையும் விசுவாசியும் ஊழியக்காரர்கள் அநேகர் எப்படி இருக்கு? அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. They want the pleasures of the world. They want the luxuries of the world. They want the wealth of this world. இது பிதாவினால் உண்டாகல. It's not from God. அப்போ நம்ம ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். நமக்கு தெரியும் எது தேவனுடைய, எது தேவன் இல்லாதது.
Everything that produces lust, everything that produces temporal pleasures is not from God. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Everything of this world will one day, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாமே எரிந்து போகும். அக்கினி வரும். It will be destroyed. Nothing will be there. Only இங்க சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான். Only those will be stand. எல்லா விதமான சோதனை அக்கினிக்குள்ள நடந்து அவன் வெளியே மகிமையா வருவான். அப்போ இங்க எழுதப்பட்டிருக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், அதோடைய அர்த்தம் நாங்க மோசஸ் could enjoy. இன்னைக்கு நாமளும் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணலாம், இல்லனா அதை வெறுக்கலாம். உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷம் நமக்கு கூப்பிடும். சாய்ஸ், வெறுக்கிறோமா ஏற்றுக்கொள்ளுகிறோமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் டெம்டேஷன்ங்கிறது வரும், சோதனை வரும். உலகத்தின் காரியங்கள் கவர்ச்சியா இருக்கும், பணம் கவர்ச்சியா இருக்கும், ஆசை இச்சைகள் கவர்ச்சியா இருக்கும், சிற்றின்பங்கள் கவர்ச்சியா இருக்கும். இட் வில் கீப் காலிங் யூ. இட் வில் பி, வேதம் சொல்லுகிறது, நீங்க நீதிமொழிகளை படிக்கும் போது விபச்சாரத்துல இருக்கிறவங்க அது இருந்து கூப்பிடுமா? It will call you to destroy. அது எங்க இருக்குதுங்க? உலகத்துல தான் இருக்கிறது. மோசேக்குள்ள வெறுத்தான், பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லுகிறது வெறுத்தான். அதோட அங்க இருந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, டெம்பரல் பிரஷர்ஸ். Enjoy. He hated to enjoy the pleasures of sin for a season. அதனால ஒரு டெம்பரல் பாவ இச்சையின் ஆசைகள், இட்ஸ் டெம்பரல். இருந்துட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். அதுக்கு பின் விளைவுகள் பெருசா இருக்கும். Everyone know, is your mind controlled by sin? Is your mind controlled by the thing? உலகத்தின் காரியங்களினால் உங்க மைண்ட் கண்ட்ரோல் ஆயிருக்கிறதா? நம்ம சில காரியங்களை நம்ம நியாயப்படுத்திக் கொள்ளலாம். இது இல்லைனா இப்படி, அது இருந்தா என்ன இருக்குதுன்னு. பட் காட் இஸ் வாட்சிங். தேவனுக்கு பிரியமில்லாதது எதுவோ, தேவன் வெறுக்கிற காரியம் எதுவோ, அது உங்களுக்கு எனக்கு வெறுப்பா மாறலனா, then it means ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God hates it. இங்க மோசேயுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை கத்து கொடுக்கிறது. அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தானா, அனுபவிக்கிறதை பார்க்கிலும் he could enjoy. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம், உலகத்துல எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறோம். we study. எத்தனையோ பேருடைய காரியங்களை நாம செய்தியின் மூலமா, யாரோ ஒரு மூலமா இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை எது இருக்குதுங்க? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். பட் yet they can stand and preach, yet they can பெரிய அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். ஏன்னா கடைசி நாட்கள் அப்படி நடக்க போகிறதாம். அநேகர் அவங்களுடைய உபதேசங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 2 பேதுருல நாம் வாசிக்கலாம். So these things will be happening. அநேகர் அந்த வழியை பின்பற்றுவாங்களாம். Because it's easy, it's pleasurable, it has no restrictions. இங்க சொல்லுது மோசேக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் nobody watched him. பட் இங்க சொல்லுகிறது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கல. He hated celebrating or enjoying the things of this world. மாறாக என்ன பண்றாங்க? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானா. Amen. He chose to suffer along with the people who were suffering. Hallelujah. பரிசுத்தத்துக்காக நிற்கிறவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ள முடியுமா? தேவனுடைய வசனத்துக்கு விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களோடு உங்க ஃபெலோஷிப் இருக்குமா? தேவனுடைய வசனத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்களோடு உங்களால சேர்ந்து கொள்ள முடியுமா?
Suffering, those are suffering with Christ. Can you add yourself with them? உலகத்தின் பிளஷர்ஸ் வெறுக்க ஆரம்பிச்சோம்னா you will be an accursed before the eyes of the Lord. உங்க சொந்த பந்தங்கள் முன்பாகவே நீங்க அவமானப்படுத்தப்படுவீங்க, because nobody likes it. If you are going தேவன், கர்த்தர், இயேசு, ஜெபம் இப்படி நீங்க போவீங்கன்னா உலகத்துல இருக்க சொல்லுவாங்க, when they call you for sometimes நீங்க போகலன்னா they will hate you. பட் நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல என்ன பண்றோங்க, அவங்களையும் நாம திருப்திப்படுத்தணும், இவங்க இப்படியும் நாம இருக்கணும்னு நினைக்கிறோம். that is not going to work. என்னுடைய ஜெபத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் என்னுடைய ஆராதனையும் என்னுடைய பைபிள் படிப்பையும் விட்டுட்டு நான் if I am going to spend time, then it's not from God. I am pleasing. மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிறோம் என்பது அர்த்தம். சொல்றான், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தானா. எது மேலங்க? he saw something with others don't see. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கூட நாம இனி மேல வரக்கூடியதை, இனி மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இனி மேல ஒரு மகிமை இருக்கிறது, இன்னும் மேல ஒரு கிருபை இருக்கிறது, அதன் மேல நம்ம கவனம் போகுதுல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது மேலதான் கவனம் நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவன் சொன்னா எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், the wealth was so big in Egypt. அவன் சொல்றான், எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர துன்பங்கள், நிந்தைகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறோம், எத்தனை சபை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை சபை இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபமே கேட்டு பாரு, யோசித்து பாருங்க. சபை அடிக்கப்படக்கூடாது, சபை இந்த மாதிரி பொல்லாதவர்களுக்கு கையில விழக்கூடாது, அவங்க சபையை உடைக்க கூடாது. That is, it's flesh. அது நாம மாம்சத்துல நினைக்கிற எண்ணங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை வரும். If you are living for Christ, you will be mocked. உன்னை மார்க் பண்ணலனா, உன்னை நிந்திக்கலனா நிந்தனை வரும், அவ்வளவுதாங்க. If you are living appreciation by others, some other நம்ம லைஃப் ஸ்டைல் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். You will be mocked. கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்படுவீங்க if you are living for Christ. If you are going through this kind of stuff உங்க வாழ்க்கையில, தெரிஞ்சுக்கங்க, உபத்திரவம், துன்பம், நிந்தை, அவமானம், if it is happening, கிறிஸ்துவின் நிமித்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. Hallelujah. Blessed be the name of the Lord. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் பாருங்க. Hallelujah. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. You will be mocked.
இயேசு கிட்ட வந்தா இது நடக்கும் அது நடக்குங்க. பட் எல்லாவற்றுக்கும் அதோட கூட துன்பம். நீங்க பைபிள் எல்லாம் புதிய ஏற்பாடு படிச்சீங்கன்னா, இப்ப லிவிங் ஃபார் கிரைஸ்ட் துன்பமும் வரும், துயரமும் வரும், வேதனைகள் வரும். அதை மீறி we are living then. பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல கூடிய ஒரு தருணம் வரும். 2 தீமோத்தில பாருங்க பவுல் என்ன எழுதி இருக்கிறாரு. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுவாரு. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்படுகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாருக்கு இது எழுதுறாருங்க? தீமோத்திக்கு எழுதுறாரு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. I lived, you lived. ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. He looked something that he never understood. பட் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது. அதை தான் இயேசு வாழ்ந்து காட்டினாரு. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா நமக்கும் உபதேசமா இருக்கிறது. அதே நேரத்துல how Jesus lived அது எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். This is for the church, this is for you and me. இயேசு ஓடினாரு. அவருங்க சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. So there was something ordained, preordained for Jesus. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை வச்சிருக்கிறாரு. அது அழிந்து போகிற காரியம் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது, நிலை நிற்கிறதுமான ஒரு காரியம். அது என்ன காரியங்க? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்னங்க, இயேசுக்கு முன்னாடி ஒரு மகிமை வச்சிருந்தார். அவமானத்தை எண்ணாமல் என்ன பண்ணாராம்? சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வரது பாத்திரத்தில் வீற்றிருக்கிறார். என்ன பண்ணாருங்க? அவமானத்தை எண்ணலையாம். இன்னைக்கு நம்ம அவமானப்படுத்தினா எவ்வளவு கோவம் வருது நமக்கு. இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன கனவினப்படுத்திட்டாங்க. You bubble with anger. It's because you walk in flesh. கோபம் உச்சிக்கு போகுது நமக்கு. You don't want to get insulted. இப்ப இயேசு அவர் என்ன பண்ணாரா? தமக்கு வைத்திருந்த சந்தோஷம் அவமானத்தை he never bothered. அவர் சிலுவையில் அவமானப்படுத்த அவர் கவலையே படல. அவரை நிந்தித்தாங்க, கவலைப்படுத்தல. அவரை நிர்வாணப்படுத்தினாங்க, கவலைப்படல. அவர் கன்னத்துல அறிஞ்சாங்க, கவலைப்படல. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். மரணத்தை சகித்தார், துன்பத்தை சகித்தார், அவமானத்தை சகித்தார், வேதனையை சகித்தார். இதெல்லாம் சகிச்சு கொண்டதுனால இன்னைக்கு என்னவா? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். We want to abide. If you want இயேசு என்னோட இருக்கணும், அவருடைய மகிமை நான் சுமக்கணும்னா இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. If you don't live this lifestyle,
then you cannot expect it. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, everybody will go through this situation. அவமான நிந்த வரும்போது there will be a fight deep inside of you. நமக்கு சொல்ல மாம்சம், விடாத, போடு, பேசு. இங்க பைபிள் என்ன சொல்லுது? வாட் வி திங்க், அதுக்கு ஆப்போசிட்டா தான் பைபிள் சொல்லுது. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தாரா இயேசு. சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரே நினைச்சுக்கங்க. your only pattern is Jesus. இன்னைக்கு அநேகர் டியூல் ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். டியூல் ரோல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் ஜெபம், இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் உலகமும் உலகத்தின் காரியங்களும். ரெண்டு பக்கம் மத்தளம் போல அடிபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So God wants to answer every of your prayer. அதுக்கு என்ன விரும்புறாங்க? இந்த காரியத்தெல்லாம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வெறுத்தாதான் you'll be able to abide in Christ and his word in you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அப்போ அது நிலைத்திருக்கணும்னா வேற எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துல பார்க்கிறோம்ல, சில செவருங்களை பார்க்கும் போது கிராக் விட்டு இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க, எதுக்கு காரணம் என்னன்னா, அது பிளாஸ்டிக் பண்ணும் போதெல்லாம் தெரியாது, பின்னாடி தெரியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஏர் பபிள் உள்ள இருந்ததுனால இட் cannot stay itself inside. அது வெளியே வரும்போது கிராக்க உண்டு பண்ணி வெளியே வருமா, அது கிராக் ஆயிரும். அதே தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும். what is inside, it will show its outside. It will one day show itself outside. உள்ள ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நல்ல. God doesn't want anything in you and me. ஒரு pure heart, a holy heart, a righteous heart. It's so important in our lives. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, இந்த டியூல் ரோல் பிளே பண்றது பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது சில பாவங்களை செய்து தேவன் எடுத்து பயன்படுத்தி, we think God doesn't watch. அதே அந்த வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல God கிட்டத்தட்ட ஒரு 4 அதிகாரத்தை சிம்சோனுக்காக வைத்திருக்கிறார். இப்படி ஒரு கேடான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஏன் 4 அதிகாரத்தை வைக்கணும்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அது இருக்குது. இல்லாம இருந்துச்சுன்னா கர்த்தர் இவ்வளவு எழுதி இருக்க மாட்டாரு. சிம்சோனுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நிறைய இருந்தது. நீங்க இன்னைக்கு ஐ ப்ரே, ஐ ஆஸ்க் யூ, தயவு செஞ்சு உட்கார்ந்து படிச்சு பாருங்க. யூ வில் நோ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். சிம்சோனை தேவன் தான் தெரிந்து கொண்டாரு. மனோவுக்கும் ஒரு மனைவிக்கும் பல வருஷங்களாக பிள்ளை இல்ல, மலடியா இருந்தா. மனோவாவுடைய மனைவி, அவருடைய பேர் எழுதப்படல, ஆனா மனோ பேர் எழுதப்பட்டிருக்கும். ஒரு நாள் தேவ தூதனானவர் அவள் தரிசனமாகிறாரு. அவளுக்கு சொல்லுவார், அப்பா என்ன பண்ண போற? பிள்ளை பெறாதிருக்க மலடியே. See, God addresses அந்த ஸ்திரியை பார்த்து, ஏதோ மரியாதை பார்த்து வாழ்த்துறது போல அவர் சொல்றார், பிள்ளை பெறாத இருக்கிற மலடியே,
நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற போகிற. சம்திங் சூப்பர் நேச்சுரல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சொன்னது மாத்திரம் இல்ல, சில ரூல்ஸும் கொடுக்கிறாரு. நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், உன் மகன் பிறக்கிற வரைக்கும் நீ இப்படி உன்னை காத்துக்கணும். என்ன பண்ணணுங்க? நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவார். அவன் தலையின் மேல் சவகரத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அமேசிங் இல்லையா? மலடியா இருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன் நானு. அவன் வளர்ந்து ஆளாகி he will begin to protect Israel. அப்ப ஆண்டவருடைய பிளான் பாருங்க, அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்க. பல வருஷங்கள் பிள்ளை பெறாத இருந்த மலடிக்கு இது ஆண்டவர் சொல்றாரு. நம்புறதுக்கு முடியாத வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை கொடுப்பாரு. பட் should have got excited. போய் கனவுட்ட சொல்றா. ஆனா என்ன சொல்றாருங்க? அந்த ஒரு வாக்கு தத்தம் வரும்போது நீ இப்படி இரு, அடுத்து உன் பிள்ளை இப்படி வளர். இட்ஸ் டுடே த சேம் திங். இன்னைக்கு டாக்டருங்க சொல்லுவாங்க என்னன்னு, when you are pregnant, ஒரு ஸ்திரீக்கு சொல்லுவாங்க இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை குடிக்க கூடாதுன்னு. ஏன் எதுக்கு சொல்லுவாங்க? கருவுல வளர பிள்ளை நல்லா வளரணும்னா நீ ஸ்மோக் பண்ணாத. இன்னைக்கு உலகத்துல இட்ஸ் அ காமன் திங் இல்ல, ஆல்கஹால் எடுக்காத, இந்த தேவையற்ற டேப்லெட் எடுக்காத. அப்போ God was concerned about என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன தெரியுமா விருப்பம்? அவ தாயின் கருவில இருக்கும் போதே இவளுடைய வாழ்க்கை அந்த எஃபெக்டிவா இருக்கணும். சிம்சோன் பிறக்கிறான். I'm not going to go in detail, நமக்கு நேரம் கடந்து போய் கொண்டு இருக்குது. சிம்சோன் பிறக்கிறான், பிறந்து வளருகிறான். So he had been taught. அவ கத்து கொடுக்காமல இதுதான் லைஃப்னு கத்து கொடுக்கறாங்க. 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒருவனை பெண்ணை கண்டு திரும்பி வந்து தன் தாயும் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் எனக்கு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேணான்னு அம்மா அப்பா சொல்றாங்க. வேணான்னு சொல்லும் போது 3ஆம் வசனத்துல கடைசி பாகத்துல அவன் சொல்லுவான், சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். யோசிச்சு பாருங்க, வளர்க்கும் போது நல்லாதான் வளர்த்தாங்க. வளரும் போது as he is going உலகத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கிறான். ஒன்னொன்னும் பார்க்கும் போது அவனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் ஆசை வந்துச்சு. அதுல ஒரு ஆசை என்னங்க? தேவன் வெறுக்கிற பெலிஸ்தருடைய பெண்கள்ல ஒருத்தி ஆசைப்பட்டுட்டான். அப்பா அம்மாக்கு பிரியம் இல்ல. அப்பா அம்மாக்கு என்ன இல்லைங்க? பிரியம் இல்ல, வேணான்னு சொல்றாங்க. இன்னைக்கு பைபிள புதிய ஏற்பாடுல விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு so many people என்ன தப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லி we are just மிங்கிளாய் கொண்டு இருக்கிறோம். தப்பு இல்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான் கல்யாணம் பண்ணி ரட்சித்துக் கொள்ளும் ஒரு ஆணா இருக்கட்டும், that's an impossible thing. இவன் சொல்றான், எனக்கு அந்த பெண்ணு வேணும், விரும்புனா. பட் காட் யூசஸ் அவனுடைய செய்கையை தன்னுடைய காரியத்துக்காக தேவன் பயன்படுத்துகிற. நீங்க பாத்தீங்கன்னா அவனை பல காரியங்கள் நடக்குது. then she is being given to வேற ஒருத்தனுக்கு அவன் மனைவியாக போகிறா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபத்தினால என்ன பண்றாங்க? பிலிஸ்தியருடைய அந்த பெண்ணு கொடுத்த வீட்டை எல்லாம் அழிச்சு போட்டுறான். ஒரு பாவம் அடுத்து இன்னொரு பாவம், ஜீவனத்தின் பெருமை. he became furious. மாம்சம் இச்சப்பட்டது, கண்கள் இச்சப்பட்டது, அது விரும்புனா
கை கெட்டினது வாய் கெட்டாதது போல நடந்த போது he became furious. அடுத்து பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இங்க மறுபடியும் சொல்லும், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு, he had relationship with a prostitute. அவன் பாக்குறான், இச்சை அடக்க முடியல, அவளை பார்த்து he begins to go to her, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறான். அதோட முடியல. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல, அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல அங்கிருந்து அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெளித்தாள் என்னும் பேருள்ள ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். தென் அகெயின் இன்னொரு பெண்ணை பாக்குறான், டெலிலாவை பாக்குறான், ஆசைப்படுறான். he wants to marry, he wants to have a relationship. யோசித்து பாருங்க, ஒரு பாவத்துல இருந்து அடுத்த பாவம். he came taught doing it. இன்னைக்கு நாம கூட if you don't take a radical decision, வெறுப்பு வரலனா, மோசே போல வெறுக்கலனாக்கா you will continue to live in sin. அந்த ரிலேஷன்ஷிப் எங்க கொண்டு போனதுக்கு அவனுக்கு தெரியல. பைபிள் சொல்லுது, அவன் ஒவ்வொரு முறையும் when the enemies came, அவன் எழுந்தான், கதவு கேட்டை பிச்சுக்கினான், அவன் தலைமுடியை கட்டின போது அதெல்லாம் பிச்சுட்டு போனான். now it is over. அவன் தலை செறிஞ்ச பிறகு என்ன நடக்குதுங்க? அவன் நினைச்சான் கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டார், ஐ வில் பி லிவிங், ஐ வில் பி, கர்த்தர் நான் பாவத்தெல்லாம் கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன், நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இதுதான். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், கர்த்தர் கண்டுக்க மாட்டார், நான் பரலோக, நோ சான்ஸ். இந்த நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அடிச்சீங்கன்னா, அப்பொழுது அவள் தெளித்தாள் சொல்றா, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். he never knew the spirit of God has left him. a day will come. அடுத்து நடந்த காரியம் எல்லாம் தெரியும். பிலிஸ்தர் பிடிச்சிட்டு போறாங்க, கண்ணை நோண்டுறாங்க, ஜெயில மாவரைக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கதை இருக்கிறான். இன்னைக்கு நாம அநேக நேரத்துல தேவனை விட்டு தூரம் போன பிறகு பல பாடுகள், பல அவமானங்கள். இதெல்லாம் பேதுரு எழுதுவாரு. ஒண்ணு பேதுருல நீங்க படிச்சீங்கன்னா, நாம திருடியோ வேற ஏதோ காரியத்தை செய்து துன்பப்படுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீதி நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் வர அந்த துன்பத்தை சகித்து கொள்ளணும்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. இங்க இவனுக்கு வந்த துன்பம்லாம் அவனுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம். அவனுக்கு பாவத்தின் மேல அத்தனை ஆசை. ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் மகி, இதெல்லாம் தேவை. அதே நேரத்துல அவன் விரும்பினதெல்லாம் நடக்கணும். வாழ்ந்தான். now he lost everything. தேவன் அவனை விட்டு விலகி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். மாவா அரைச்சு கொண்டு இருக்கிறான். கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிட்டான். எது நிமித்தம்? அவன் பாவ வாழ்க்கை நிமித்தம். அவன் பரிசுத்தத்து நிமித்தம் நிந்தை வரல, அவனுக்கு நிந்தை வந்தது அவனுடைய பாவ வாழ்க்கை. Do you want that kind of life? இயேசுக்காக துன்பப்பட்டு நிந்தை அவமானப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறோமா? இப்ப அவன் கேட்கிற, ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைத்தருளும். பட் பை காட்ஸ் அளவற்ற கிருபை இரக்கத்தினால அவனுக்கு கிருபை கொடுக்கிறாரு. பட் பிரயோஜனம் என்னங்க? தேவன் அவனை விரும்பி என்ன பண்ணுவான்? இஸ்ரவேல் அவன் நியாயம் விசாரிப்பான், பெலிஸ்தருக்கு விரோதமா நிப்பான். இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். அது பாதியிலே முடிஞ்சிருது இல்ல. அவன் செத்து போகிறான். 3000 பேரை கொன்னாலும் he was not no more there.
காரணம் என்னங்க? பிகாஸ் ஆஃப் his selfish life. பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும், வல்லமையும் வேணும், சிற்றின்பமும் வேணும். It's not going to work. அவங்க நேரமே கடந்து போயிடுச்சு. So what is it if we want to see? எப்படிங்க கொஸ்டின் வரும்? How to abide? How to என் ஜெபத்துக்கெல்லாம் பதில நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? தாவீது அதுக்குன்னு ஒரு கீ வச்சிருக்கிறாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்ச 16ஆம் சங்கீதத்துல தாவீது, ஹல்லேலூயா, he gives a key. 7ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, சங்கீதம் 16:7 இருந்து படிச்சீங்கன்னா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளுந்திரங்கள் என்னை உணர்த்தும். He was acquainted with God. அவன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. So nothing can disturb or divert my mind from God. அசைக்கப்படுதல். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். Even though it talks about Jesus, அன்னைக்கு சங்கீதக்காரன் ப்ராஃபட்டிக்கா எழுதினால he was talking to himself. கர்த்தரை முன்னாடி வச்சிருந்த உங்க லைஃப்ல இருக்கிற அனுபவம் என்ன தெரியுங்களா? உங்க இருதயம் களி கூறும். I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. Therefore my heart is glad. தேவ பிரசன்னத்துல உங்க இருதயம் மகிழ்ச்சியா இருக்குதா? இல்ல பாவ அனுபவத்துல, பாவ காரியத்தினால உங்க இருதயம் சந்தோஷமா இருக்குதா? இங்க சொல்வான், என் ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட இருக்கும். My flesh shall rest in hope. 11ஆம் வசனத்துல அவர் சொல்வார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அவரை முன்னாடி வச்சிருந்தாக்கா, if you focus Jesus day and nightல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உன்னுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உன்னுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவர் என்ன சொல்லுவாருங்க? Yeah, you will show me the path of life. In your presence is fullness of joy. உலகம் கொடுக்கிற இன்பம், பல பாவங்கள் கொடுக்கிற இன்பம், மதுபானம் கொடுக்கிற இன்பம், விபச்சாரம் கொடுக்கிற இன்பம், வேசிதனம் கொடுக்கிற இன்பம், ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் it will bring pain. ஆனா அவரை முன்னாடி வச்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரா? You will show ஜீவ மார்க்கத்தை எனக்கு God will show ஜீவ மார்க்கம். It's not anything else. ஜீவ மார்க்கம். You will show me the path of life. உம்முடைய சமூகத்தில், in your presence there is fullness of joy. உம்முடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்குதுங்க? நித்திய பேரின்பம் உண்டு. இங்க தாவீது சொல்லுவாரு, அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன இருக்குதுங்க வலது பாரிசத்துல? அவர் சொல்ல, நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அதுதான் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோக இச்சை, மோகம், துரிச்சை, விக்கிரக ஆதரவு ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறவங்க அவைகளை அழித்து போடுங்கள். பி சீரியஸ்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். There is no time for me to explain எல்லாத்தையும். படிங்க, மெடிடேட் பண்ணுங்க. God has great resources. இவ்வுலகத்திலும் வரப்போற உலகத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாரு. சோ இயேசு விரும்புகிற நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். So let us activate, அந்த கிருபையை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். Let us become a great witness for God.